ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையில் கஷ்டம், தாமதம், மன அமைதி, பணப்பிரச்சனைன்னு எத்தனையோ பிரச்சனை வருது. அதுக்கு ஒரு காரணம் நம்ம ராசிக்கு ஏற்ற கடவுள் வழிபாடு சரியா இல்லாதது கூட இருக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் 12 ராசிக்கும் எந்த கடவுள், ஏன் அந்த கடவுள், எப்படி வழிபட்டா நல்ல பலன் கிடைக்கும், இதெல்லாம் ஒரு வீடியோவாக முழுசாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ராசின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல நம்ம பார்க்க போகிற ராசி மேஷ ராசி. மேஷ ராசிக்காரங்க ரொம்ப தைரியமானவங்க. எதையும் உடனே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் பாதியில் கைவிடுற பழக்கம் இருக்கும். மேஷ ராசிக்கான கடவுள் ஸ்ரீ முருகன். முருகன் தான் மேஷ ராசிக்கு அதிபதி. செவ்வாய் பகவானுக்கு உகந்த தெய்வம். முருகனை வழிபட்டால் செவ்வாய் தோஷம் குறையும். தைரியமும் வெற்றியும் கிடைக்கும். வேலை, தொழில் தடைகள் நீங்கும். அதனால மேஷ ராசிக்காரங்க செவ்வாய்க்கிழமைகளில் ஓம் சரவண பவ என்று 108 முறை சொல்வது நல்லது. ரெண்டாவதா நம்ம பார்க்க போற ராசி ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்க அமைதியானவங்க. பணம், வசதி, குடும்பம் போன்றவற்றை முக்கியமாக நினைப்பாங்க. ரிஷபராசிக்காரங்க கடவுள் மகாலட்சுமி. ரிஷபராசிக்காரங்க லட்சுமி தேவி வழிபாடு செய்தால் பணவரவு அதிகரிக்கும். வீடு, வாகனம் யோகம் வரும். குடும்பத்தில் அமைதியை பெருக்கும். வெள்ளிக்கிழமை தீபமேற்றி லட்சுமி ஸ்லோகம் சொல்வது நல்லது. மூன்றாவதா நம்ம பார்க்க போற ராசி மிதுன ராசி. மிதுன ராசிக்காரங்க ரொம்ப புத்திசாலி. ஆனா மனசுல அடிக்கடி குழப்பத்துல தான் இருப்பாங்க. மிதுன ராசிக்கான கடவுள் ஸ்ரீ விஷ்ணு. விஷ்ணு வழிபாடு செய்தல் மன அமைதி பெருக்கும். சரியான முடிவு எடுக்க சக்தி கிடைக்கும். வாழ்க்கை பேலன்ஸா இருக்கும். அதனால மிதுன ராசிக்காரங்க வியாழக்கிழமை விஷ்ணு நாமம் சொல்வது நல்லது. நான்காவதா நம்ம பார்க்க போற ராசி கடகராசி. கடகராசிக்காரங்க மனசு மென்மையானவர்கள். அதனால அவங்க எளிதா பாதிக்கப்படுவாங்க. கடகராசிக்காரங்க கடவுள் பார்வதி தேவி. இந்த ராசிக்காரங்க பார்வதி தேவியை வழிபாடு செய்வதன் மூலம் மன அழுத்தம் குறையும். குடும்ப பிரச்சனை தீரும். தூக்கம் சீராகும். இவங்க திங்கட்கிழமை சிவன் மற்றும் பார்வதியை வழிபாடு செய்வது நல்லது. ஐந்தாவதா நம்ம பார்க்க போற ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரங்களுக்கு தலைமை பண்பு அதிகம் இருக்கும். ஆனா அதனால அவங்களுக்கு அகங்காரம் வரும் வாய்ப்பு இருக்கும். சிம்ம ராசிக்கான கடவுள் சூரிய பகவான். இவங்க சூரிய பகவானை வழிபாடு செய்வதன் மூலம் மரியாதை, புகழ், அரசு வேலை கிடைக்கும். அதனால சிம்ம ராசிக்காரங்க காலை சூரிய நமஸ்காரம் செய்வது நல்லது. ஆறாவதா நம்ம பார்க்க போற ராசி கன்னி ராசி. கன்னி ராசிக்காரங்க பெர்ஃபெக்ஷன் லவ்வர்ஸ். ஆனா அதிக ஓவர் திங்கிங் ஆன பர்சன். கன்னிராசிக்கான கடவுள் ஸ்ரீ விஷ்ணு. இவங்க ஸ்ரீ விஷ்ணுவை வழிபாடு செய்தால் குழப்பம் தீரும். வேலை நிலைத்திருக்கும். ஆரோக்கியம் மேம்படும். புதன்கிழமை துளசி மாலை விஷ்ணுவுக்கு அணிவிப்பது நல்லது. ஏழாவதா நம்ம பார்க்க போற ராசி துலாம் ராசி. துலாம் ராசிக்காரங்களுக்கு உறவுகள் முக்கியம். ஆனா திருமணம் தாமதமா இருக்கும். துலாம் ராசிக்கான கடவுள் மகாலட்சுமி. இவங்க மகாலட்சுமியை வழிபாடு செய்வதன் மூலம் திருமண தடைகள் நீங்கும். செல்வ வளம் பெருகும். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு குங்குமம் அர்ச்சனை செய்வது நல்லது. எட்டாவதா நம்ம பார்க்க போற ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் கடுமையான சோதனைகள் வரும். இவர்களுக்கான கடவுள் சிவபெருமான். சிவபெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் பாவங்கள் நீங்கும். எதிரிகள் அடங்குவார்கள். திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வது நல்லது. அடுத்து 9ஆம் நம்ம பார்க்க போற ராசி தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க. அவங்களுக்கு தெய்வ நம்பிக்கையும் அதிகம். தனுசு ராசிக்கான கடவுள் தட்சணாமூர்த்தி. இந்த ராசிக்காரங்க தட்சணாமூர்த்தி வழிபாடு செய்வதன் மூலம் கல்வி உயர்வு, வாழ்க்கை வழி தெளிவு கிடைக்கும். இவங்க வியாழக்கிழமை குரு பகவான் துதி பாடுவது நல்லது. 10ஆவதா நம்ம பார்க்க போற ராசி மகர ராசி. மகர ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை மெதுவா போகும். மகர ராசிக்கான கடவுள் சனி பகவான். இவங்க சனி பகவானை வழிபடுவதன் மூலம் சனி தோஷம் குறையும். தாமத வெற்றி கிடைக்கும். பொறுமையா இருப்பது நல்ல பலன் தரும். இவங்க சனி பகவானுக்கு சனிக்கிழமை எள் தீபம் ஏற்றுவது நல்லது. 11ஆவதா நம்ம பார்க்க போற ராசி கும்பராசி. கும்பராசிக்காரங்களுக்கு தனி மனித சிந்தனை அதிகம். இவங்க வாழ்க்கை ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். கும்பராசிக்கான கடவுள் சனி பகவான். இவங்க சனி பகவானை வழிபடுவதன் மூலம் வாழ்க்கை நிறைவேறும். கடன் குறையும். கஷ்டத்திற்கு முடிவு வரும். இவங்க சனிக்கிழமை கருப்பு எள் தானம் செய்வது நல்லது. கடைசியா நம்ம பார்க்க போற ராசி மீன ராசி. மீனராசிக்காரங்களுக்கு ஆன்மீக சக்தி அதிகம். மீனராசிக்கான கடவுள் ஸ்ரீ நாராயணன். இவங்க ஸ்ரீ நாராயணன் வழிபடுவதன் மூலம் வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும். அதிர்ஷ்டம் கிடைக்கும். தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கும். இவங்க ஸ்ரீ நாராயணுக்கு வியாழக்கிழமை மஞ்சள் மலர் அர்ச்சனை செய்வது நல்லது. நம்ம ராசிக்கு ஏற்ற கடவுளை நம்பிக்கையோடு வழிபட்டால் கஷ்டம் குறையும்.
வாழ்க்கை மெதுவாக சரியாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க.